Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஆப்ரேஷன்ஸ் அப்படி இல்லைனா ஒரு கேல்குலேஷன்ஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எழுதி வச்சுக்கிறது பேர் தான் அல்காரிதம். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அல்காரிதம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அல்காரிதம்க்கான ஒரு சின்ன ஃபார்மேட் பார்க்கலாமா? இப்போது அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டுங்கிற கீவேர்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுக்குற இன்புட்ஸை மென்ஷன் பண்ணணும். அந்த இன்புட்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிற கேல்குலேஷன்ஸையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டால் அதை நீங்கள் அவுட்புட்டாக எடுப்பீங்க இல்லையா, அதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த அல்காரிதமை முடிக்கும்போது எண்டுங்கிற கீவேர்டோட முடிக்கணும். அல்காரிதம்ஸு 3 மேஜர் பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். இப்போது இந்த 3 டைப்பை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு அல்காரிதம் எழுதுகிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னே அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா, அதில் ஸ்டார்ட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டெப்பும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இதை 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் அண்ட் இஃப் எல்ஸ். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற கண்டிஷன் மீட் பண்ணுற வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரீடைரக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரன் டைம் எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது ஃபங்க்ஷன்ஸ்லேயே 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்புட் பேராமீட்டர்ஸ். இன்புட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸை தான் இன்புட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனலி ரிட்டர்ன் வேல்யூ. ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அதை தான் நம்ம ரிட்டர்ன் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ரிட்டர்ன் வேல்யூங்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Whitehatians, a space to explore cyber world.